வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன். ஸோ எப்பவும் போல் வீடியோவில் யூஸ்டு ரிவ்யூ தான். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டிங்க தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே 5 சீட்டர் தான் பார்க்க போகிறோம். இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராயல் கார்ஸ் கிருஷ்ணகிரி. ஸோ எப்போவுமே நம்ம மந்த்லி ஒன்ஸ் ராயல் கார்ஸில் வீடியோ போடுவோம். இப்போ அப்டேட் வீடியோ எடுத்து தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே 5 சீட்டர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாடா இண்டிகாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85,000 பட்ஜெட்டில் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு அருமையான வண்டிங்க இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டிங்க தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ராயல் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இது சுண்டம்பட்டி அப்படிங்கிற இடம். கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னை போகிற ஹைவேஸ்லேயே இருக்குது. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். கரெக்டாக அந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்கில் அப்படியே லெஃப்ட் சைடு இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆனந்தமன் ஹோட்டல் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம், என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 85,000 பட்ஜெட்லேருந்து பார்க்க போகிறோம். வண்டி குவாலிட்டியில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். லோக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. எல்லா வண்டியுமே இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் என்னோட அப்டேட் வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ. நாம் இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாடா இண்டிகா V2 LS ஒயிட் கலர். ஸோ டாடா இண்டிகா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. லோக்கல் யூஸுக்கு நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு அருமையான வண்டி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓட்டி பழகிறதுக்கும் ஒரு சூப்பரான வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2011 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 23 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக கரண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது வண்டி. உண்மையிலே அருமையாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா 70% இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா அது ஒரு 60% இருக்கும். ஸோ டயர்ஸ் எல்லாமே ஆவரேஜாக நல்லா இருக்குது. வண்டி என்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. வண்டியோட மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 85,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக பார்க்க போகிற வண்டியுமே பார்த்திங்கன்னா டாடா இண்டிகா தான். வண்டி சூப்பராக இருக்குது. EV2 LX வண்டி பார்த்திங்கன்னா அப்படியே பலன்னு வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2014 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 24 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் உள்ள ரெண்டும் பார்த்திங்கன்னா 80% இருக்கும். பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 60% இருக்கும். வண்டி பார்த்திங்கன்னா தக்கன்னு சூப்பராக இருக்குது. பார்க்கவே பிடிக்குது. ஒரு அருமையான வண்டி. மைலேஜும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாது. மெயின்டெனன்ஸ் செலவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வைக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியில் எந்த குறையும் கிடையாது. அவ்வளோ ஒரு சூப்பரான வண்டி. நீ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அந்தளவு குவாலிட்டியாக வச்சுருக்காங்க வண்டியை. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,45,000 ஃபைனல் ப்ரைஸு. வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எந்த குறையுமே நீங்கள் சொல்ல முடியாது. இந்த வண்டியில் எல்லாமே இருக்குது, பக்காவாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா VX. இது பார்த்திங்கன்னா டாப் அண்ட் மாடலு. ABSோடு வர்றது. குவார்டர் ஜெட் என்ஜின்னு. வண்டி உண்மையிலே நல்லா இருக்குது. ஒரு 5 பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக உட்காரலாம். பெரிய வண்டி, ஹேட்ச்பேக் டைப் வண்டி. நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறதுக்கெலாம் உங்களுக்கு செம்மையான வண்டி. 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2012 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 99,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 24 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பிராண்ட் நியூ புதுசு. பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 90% இருக்கும். ஸோ டயர்ஸ் எல்லாம் 4மே ஆல்மோஸ்ட் புதுசு தான். வண்டியுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் பலன்னு வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதேமாதிரி ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது. 4 பவர் விண்டோ இருக்குது. சென்ட்ரல் லாக் இருக்குது. ABS பிரேக் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா சீட் கவர்லாம் வேறு லெவலில் போட்டிருக்காங்க. வண்டி இன்டீரியரில் அவ்வளோ லுக்காக இருக்குது. என்ஜின் கண்டிஷன்லாம் ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2,40,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட்டான வண்டி ஆல்டோ LXi. வண்டி சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2008 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 52 ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும்
ஃப்ரண்டில் உள்ள ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80% இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியுமே உங்களுக்கு நல்லாயிருக்கு. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு லோக்கல் யூஸு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காரலாம். நல்ல வண்டி. ஸோ எப்போவுமே ஆல்டோ அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு வைக்காது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,45,000 ஃபைனல் ப்ரைஸ் தான். ஸோ ரேட் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ரேட்டு தான். வண்டியுமே நல்லா இருக்குது. 1,45,000 ஃபைனல் ப்ரைஸ். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி. ஸோ ஹோண்டா சிட்டி அப்படின்னாலே லுக்கு தான் வேறு லெவலில் இருக்கும். வேறு லெவலில் உங்களுக்கு லுக்கு கொடுக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா சிட்டி ஜெட்எக்ஸு ஐவிடெக் என்ஜினு. வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு 2010 மாடல், செகண்ட் ஓனர். வண்டி அந்தளவு லுக்கில் இருக்குது. அதேமாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா 1111. ஸோ செம்ம சீரியல் நம்பரு. வண்டி அவ்வளோ லுக்கில் இருக்குது. சீரியல் நம்பர் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. டாப் அண்ட் மாடல் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வரும். உள்ளே பார்த்தீங்கன்னா லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஏர் பேக் வந்துடும். ஏபிஎஸ் பிரேக் வரும். ஸோ வண்டியில் ஃபுல் ஆப்ஷன் இருக்குது. வண்டி வேறு லுக்கில் இருக்குது உங்களுக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி. ஒரு 18 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொடுக்கும். ஸோ டயர்ஸ்னாலுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,70,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா விஸ்டா குவார்ட்டர் ஜெட் என்ஜினு. 2011 மாடல், 2012 தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டிஎன் 22, ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் உள்ள ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். ஸோ டயர்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. பக்காவாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வாங்கி எதையுமே மாற்ற தேவையில்லை, அப்படியே ஓட்டலாம். ஸோ வண்டி அந்தளவு குவாலிட்டியாக இருக்குது. வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஸோ விஸ்டா அப்படின்னாலே உங்களுக்கு குவார்ட்டர் ஜெட் என்ஜின் வந்துடும். அதே மாதிரி 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாது. லோக்கல் யூஸு, லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணலாம். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. வண்டியுமே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ வண்டியில் எல்லாமே இருக்குது. பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,90,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் ஸ்பார்க்கு. சின்ன வண்டி, நல்லா ஓட்டி பழகிறதுக்கும் நீங்கள் லாங் ட்ரைவுக்குமே யூஸ் பண்ணலாம். வண்டியை பொறுத்த வரைக்கும் 2008 மாடலு, செகண்ட் ஓனரு. வண்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு. வண்டியோட உள்ளே வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே புதுசு, பிராண்டடு. வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 89,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி, 2012 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டிஎன் 70, ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். ஆம்னியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா வண்டியை ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. வண்டியை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், சூப்பராக இருக்குது. ஸோ ஆம்னி அப்படிங்கிற போது நிறைய பேர் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் வண்டி உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,35,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். ஸோ வண்டியில் எல்லாமே நல்லா இருக்குது. எந்த குறையும் கிடையாது. நீ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். 2,35,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். நாம் இந்த வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபியஸ்டா, 2007 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டிஎன் 02, ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு லைவில் இருக்குது. ஸோ மைலேஜும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும். நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வண்டி, நல்ல லக்ஸரியாக இருக்கும், நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காரலாம். பின்னாடி டிக்கிக்கெலாம் நல்லா பெருசாக இருக்கும். 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும்.
வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2027 வரைக்கும் இருக்குது. ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக கரண்ட்டில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,35,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.